வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோகிணி ஏங்க அவங்க ஏதாவது கடைக்கு போயிட்டு இருப்பாங்கங்க. இல்ல ஆதிரே, அவங்கள இன்னைக்கு பிடிக்காம விடக்கூடாது. ஏங்க என்னங்க அவங்க எங்கேயோ ஏங்க சும்மா கடைக்கு போறாங்க, அவங்க ஏன் பிடிக்க ட்ரை பண்றீங்க? ஐயோ, ரோஹிணி இவர்கிட்ட மாட்டிக்கணும்னே சத்யா இந்த பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. நாம இப்படி சைடு ரோட் வழியா போலாம். அப்படி போனாதான் அவங்கள சீக்கிரமா பிடிக்க முடியும். சரியா? போங்க. இப்படியா? இப்படிதான். போங்க 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 சீக்கிரம். நீங்க நேரா போயிட்டே இருங்க, சொல்றேன். சின்னனி, பிரியனும் அண்ணியும் எங்க மிஸ் ஆயிட்டாங்க. நீங்க சீக்கிரமா காலேஜுக்கு போங்க. அப்படியா? சரி. ஆதிரே இந்த வழியா தானே? இங்கதாங்க. இந்த பக்கமா தானே வருவாங்க? இப்ப இங்கதான் வருவாங்க. வருவாங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கு. இந்த ஆதிரை வந்து டைவர்ட் பண்ணி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டாளே. அண்ணி வேகமா போங்க. நீ போறேன். என்ன ஆதிரே, அவங்க இன்னும் வரல? சாரிங்க, அவங்க வேற ரூட்ல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆதிரே, நான் பாட்டுக்கு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நேரம் பிடிச்சிருப்பேன். நீ தான் ஷார்ட் கட் அது இதுன்னு சொல்லி இந்த பக்கம் கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு, மிஸ் பண்ண பாரு. இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? எப்படியோ அவங்க வீட்டுக்கு தானே வர போறாங்க, அப்ப பாத்துக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கணும்? நீங்க முதல்ல கோயிலுக்கு போங்க. போங்க. வாங்க. ஏங்க அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போலாங்க. வாங்க தம்பி. வாங்கம்மா. மா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்கம்மா. என்ன விலை? ஒரு தட்டு 200 ரூபாய்மா. என்னது? தம்மா துண்டு பூவு, ஒரு குட்டியோண்டு எலுமிச்சம்பழம், ஒரு வாழைப்பழத்துக்கு 200 ரூபாயா? ஆமா சார். இது என்னங்க பகல் கொள்ளையா இருக்கு? சார், அர்ச்சனை தட்டு வாங்கினா வாங்குங்க, இல்லன்னா போய்கிட்டே இருங்க சார். அதை விட்டுட்டு பகல் கொள்ள அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏங்க என்னங்க ஏன் இப்படி நான் சொல்றது நீ கேளு ஆதிரே. நீ முதல்ல வா. வா. ஏங்க நில்லுங்க. ஏங்க விடுங்க. என்ன ஆதிரே? என்னங்க எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம டென்ஷன் ஆனீங்க? நான் ஒண்ணும் சம்பந்தமே இல்லாம டென்ஷன் ஆவலையே. அப்படியா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, ரோஹிணி சத்யா கூட போறத பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். ஆதிரே ஆதிரே, என்னாச்சு ஆதிரே, எங்க போற? பின்ன என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா ஊர் சுத்தலான்னு கூட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு டென்ஷனா இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கே போலாம். ஆதிரே இரு ஆதிரே, இங்க பாரு, இனிமே நான் டென்ஷனே ஆக மாட்டேன். வீட்டுக்கு போற வரைக்கும் ஜாலியா ஹாப்பியா இருக்க போறேன். சரியா? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறாதே? இல்ல இல்ல இல்ல, ஏறாது. சரி போலாம். தம்பி, இங்க அன்னதானம் போட போறதா சொன்னாங்க. எப்ப போடுவாங்க தம்பி? சாரிங்க, நாங்களே இப்பதான் கோயிலுக்கு வரோம். நீங்க வேற யாருக்கிட்டே அந்த பக்கம் போய் விசாரிச்சு பாருங்களேன். சரிங்களா? அப்படியா? சரிங்க தம்பி. சூப்பருங்க. இப்படிதான் டென்ஷனே ஆகாம கூலா பதில் பேசணும். சரி சரி வா. சரி வாங்க. இருங்க, ஆரத்தி காட்டிடுறேன். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் மீற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை செல்வ கணபதியே போற்றி, ஞான கணபதியே போற்றி போற்றி, எல்லாம் அல்ல கணபதியே போற்றி போற்றி, அல்லல் போம்பல் வினை போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போம் போகா துயரம்போம்
நல்ல குணமதி மாமருடைய கோபுரத்தில் விற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுக்கால் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க 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 வளமுடன்